மார்க்கெட் ஒரு நியூட்ரலாக இருக்குது, எஃப்ஐசி நியூட்ரலாக இருக்காங்க, நம்ம மார்க்கெட்டு நியூட்ரலாக இருக்குது, அண்ட் டெக்னிக்கலாக நியூட்ரலாக இருக்குது. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கும், இல்லாட்டி நீஸ் வந்து ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே ரேஞ்ச் மார்க்கெட்டு தான். ஒன்றுமே இல்லை, 26,500 டு 24,350 வந்துட்டு அப்புறம் 26,355 ஒரு 150 பாயிண்ட்ஸு. ஆனால் கீழ் சைடு போயிருக்கு, முன்னே இருந்ததுக்கு கீழ் சைடு போயிருக்கு. இந்த பாருங்க, டே கணக்கு மாத்திரம் இந்த பாருங்க, அதாவது ஒரு 4th ஜூலையுடைய ஸ்விங் லோ, அதோடைய லோ வந்து 25,331, ஒரு 9 பாயிண்ட்ஸ் மேலேயே வந்துட்டு 25,355 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்னு மேலே பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல புல் பேக் முடிஞ்சு கன்சல்டேஷனுக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 கேண்டில்ஸ், 10 ட்ரேடிங் செஷனா இந்த சார்ட்டை பாருங்க, 10 ட்ரேடிங் செஷனா நடந்துகிட்டு இருக்கு. சரி, இனி எப்படி ஆகுங்கிறது பார்ப்போம். இன்னைக்கு எப்படி நடந்ததுன்னு மார்க்கெட் பார்த்துடலாம். இன்னையுடைய காலையிலேயே ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு, 25,524 தான். அதான் இன்னையுடைய ஹை கூட. அந்த ஹை கிரியேட் பண்ண உடனேயே காலையிலே புறப்படும் போதே ஒரு நல்ல வேகமாக புறப்பட்டுச்சு. ஓப்பன் 25,511, ஆனால் ஒரு 13 பாயிண்ட்ஸ் மணமண்ணு மேலே ஏறிச்சு. அப்புறமா வேகமாக எவ்வளோ ஸ்பீடாக குயிக்காக இறங்கணுமோ இறங்கிடுச்சு. ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாகவே அது ஒரு 12 மணிக்கே கீழே இறங்கிடுச்சு. 25,357, ஒரு 150 பாயிண்ட்ஸ் மடன்னு கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 430 வரை வந்துச்சு, ஒரு 80 பாயிண்ட் கூட போச்சு, மறுபடியும் 25,335 முடிஞ்சுது. சரியா? இந்தியா விக்ஸ் நேற்று யூஎஸ் இந்தியா பார்த்தோம், நம்ம 5% டவுன் ஆயிருந்தது. காலைல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியா விக்ஸ் இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு பாருங்க 2.5% குறைஞ்சி 11.67 ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃபியரோ கிரீடோ இல்லாத ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு டாப் கெய்னர் டாப் லூசரை பொறுத்தவரை பாரதி ஏர்டெல் 2.25% டவுனு, ஏசியன் பெயிண்ட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 2% டவுனு, HDFC 2 லைஃப் வந்து 2% டவுனு, அப்போலோ 1.5% டவுனு. ஒரு மொத்தமே 2 4 6 8 11 கேண்டில் தான் கிரீன் கேண்டில், பாக்கி 40 கேண்டில் ரெட் கேண்டில். இன்னைக்கு இண்டஸ் இந்தியா ஒரு 1.25% அப்பு, மாருதி ஒரு 1.5% அப்பு, அண்டு இண்டஸ் இந்தியாவும் 1.5% அப்பு, மாருதியும் 1.5% அப்பு, டாடா ஸ்டீல் 1% அப்பு, பஜாஜ் ஃபைனான்ஸ் 3/4% அப்பு. ஓகே, இன்னைக்கு நம்ம ஐஎன்ஆர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா 86 கிட்டக்க போய்கிட்டு இருந்தது. இன்னைக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 85.69, அந்த இடத்துலயே அப்படியே ஒரு நேர்கோட போயிட்டு இருக்கு. இந்த பாருங்க சார்ட்டை. அதனால வந்து நம்மளது வீக்கும் ஆகல, இதுவும் ஆகல, அப்படியே கொஞ்ச நாளா போயிட்டே இருக்குது. சரியா? இன்னைக்கு கிரீன் நல்ல ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு டே கேண்டில்ல மாத்திர இந்த பாருங்க, இன்னைக்கு ஓப்பன் 25,511, ஹை 25,524, லோ 25,340, க்ளோஸ் 25,355. நல்ல ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இது எதுக்கு அறிகுறின்னு தெரியல. ட்ரம்ப்புடைய தாரிஃப் வச்சுதான் இனிமே நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியும். இன்னைக்கு இறங்குனதுக்கான வெயிட்டேஜ் பார்த்துடலாம். தாரிஃப் மட்டும் இல்லை, ஜான் ஸ்ட்ரீட் ஒருத்தர் இருக்கார, அவரும் மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு போவாங்கிற ஒரு இது இருக்கு. அது இன்னைக்கு வெயிட்டேஜை பொறுத்தவரை இன்னைக்கு ஹெவி வெயிட் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஏர்டெல் பாருங்க 33 -33, இன்ஃபோசிஸ் -14, ஐசிஐசி -12, 10க்குள்ள உள்ளதை நம்ம பார்த்துக்கலாம். பாக்கி பிளஸ் சைடு எதுவுமே இல்லை. ஹெவி வெயிட்டான பாரதி ஏர்டெல் மட்டுமே 33 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கீழே இறக்கி இருக்கு. சரியா? அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை எனக்கு ஆதரவு அளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து இதுக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து நம்ம புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் நிஃப்டி மாதிரியே தான் ஒரு பெரிய ரெட் கேண்டில். இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்து 56,886 டு 57,363, ஒரு
500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இன்னைக்கு. சப்போர்ட் வந்து இனிமேல் 56,500, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஹையான 57,628. இப்போ நிஃப்டியுடைய இன்னைக்கு வந்து இண்டஸ் இந்தியா மட்டும்தான் 1.5% அப்பு, பாக்கி எல்லா ஏயு பேங்கும் ஒரு 0.3% அப்பு, பாக்கி எல்லாமே ரெண்டு தான். சரியா? இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துருவோம். நிஃப்டியுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். இனிமே சப்போர்ட் வந்து இந்த இடம் தாங்க. அதை பாருங்க, இந்த ஸ்விங் ஹை, அதாவது 25,222ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இது பண்ணும். ஏண்டா அது வந்து 9th அக்டோபர் கூட நடந்திருக்கு. 9th அக்டோபர் கூட நடந்திருக்கு. சரி, 9th அக்டோபர் கூட இது நடந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த இடத்துல பெரிய, இந்த இடத்த டச் பண்ணோடனே மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 11th ஜூன்ல கூட ஒரு ஸ்விங் இருக்கு. இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஒரு கோடு கூட வரைஞ்சிக்கலாம் அந்த இடத்துல. இந்த பாருங்க, கரெக்டா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். சரியா? சரி, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஐடி செக்டர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இன்னைக்கு வந்து எல்லாமே ரெட்டு தான். நம்ம சார்ட்ல பார்த்தோம்னா தெரியும் பாருங்க, இது ஒரு ரெட்டு, ஐடி செக்டர் ரெட்டு, மிட் கேப் 0.5% டவுனு, அப்புறம் இன்ஃப்ரா செக்டர் டவுனு கிட்டத்தட்ட ஒரு 0.5% டவுனு, ஆட்டோ செக்டர் ஒரு 0.12% டவுனு, கன்சியூமபிள் காமோடிட்டிஸு 0.13% டவுனு. இப்படி எல்லாமே டவுனில் தான் இருந்துட்டுருக்கு. சரியா? கோல்டு பார்த்துடலாம். கோல்டு வந்து 9,000க்கு ரீட்டைலில் விற்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம இதில் பார்த்துருவோம். $3,326, 0.38% அதிகமாகி அதே இடத்துல தான் கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. அதோடைய லைஃப் டைம் ஹை 3,500. பிட்காயின் பார்த்துடலாம். பிட்காயின் லைஃப் டைம் நேற்றே பிரேக் பண்ணிடுச்சு. 1,12,040 ஆயிடுச்சு. லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணி நேற்று ட்ரேட் ஆச்சு. இப்போ பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. டேயில் மாற்றிடுறேன். இந்த நேற்று பாருங்கள், இந்த கேண்டில் தான் பெரிய க்ரீன் கேண்டில், 1,12,040. இன்னைக்கு மறுபடியும் அதை பிரேக் பண்ணலை. ஆனால் இது வந்து டபுள் டாப்பாக எடுத்துகிட்டு கூட ஆக்ட் ஆகிட்டு கீழே வரலாம். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, பிட்காயின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது குரூட் ஆயில் பார்த்துருவோம். குரூட் ஆயில் நேற்று 68 இருந்தது, அதே தான் இருக்குது, 68.12, ஒரு 0.38% டவுன் ஆகி குறைஞ்சிட்டு இருக்கு. சரி, குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஒரு ஃப்ளாட்டாகவும் ஒரு ரொம்ப கம்மியாக தான் இதாகிட்டு இருந்தது. இன்னைக்கு டோ ஜோன்ஸு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. S&P 500 ஒரு 0.5% அப்பு, நாஸ்டாக் 1% அப்பு, FTSE இங்கிலாந்து 1% அப்பு, CSE இட்டாலி 0.5% அப்பு, DAX ஜெர்மனி 0.25% அப்பு, ஜப்பான் நிக்கி 0.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% அப்பு, ஹாங்காங் ஹேங்சங் 0.5% அப்பு, தைவான் வெயிட்டேஜ் வந்து 3/4% அப்பு, கொரியா கொஸ்பி 1.5% அப்பு, ஜாக்கிரதா வந்து 0.88% அப்பு, சங்கை சைனா 0.5% அப்பு. எல்லாமே அப்பில் தான் இருக்குது. நம்ம நிஃப்டி தான் இன்னைக்கு டவுனாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து சில மணி கண்ட்ரோல் உள்ள நியூஸ் பார்த்துடலாம். ACME சோலார் ஷேர் ரைஸ் 8% ஆன் எலாரோ கேபிட்டல் புல்லிஷ் கால், எக்ஸ்டெண்ட் கெயின்ஸ் 4th டே, 4வது டே அது இது பண்ணிட்டு இருக்கு. TCS Q1 ரிசல்ட், நெட் ப்ராஃபிட் ஜம்ப் 6% ஆன் இயர் டு 12,760, பீட்ஸ் எஸ்டிமேட்டு. ஷேருக்கு டிவிடெண்டு 11 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. வேற முக்கியமான நியூஸ் நம்ம ACME சொல்லிட்டோம், TCS சொல்லிட்டோம்.
வேற எதுவும் முக்கியமான நியூஸ் இல்லை. ஆனால் செபி ஒரு எதோ சொல்லியிருக்காங்க. எஸ், செபிஸ் ஜேர்ன் ஸ்ட்ரீட் கிரெடிட் நிஃப்டி வெயிட்ஸ் கிளாரிட்டி ஆன் யூஎஸ் ட்ரேட் டீல் கியூஎன் அப்டேட்ஸ். அதான் சொல்கிறாப்புல. அதாவது ஜேர்ன் ஸ்ட்ரீட்டுடைய இது கிளாரிட்டி இருக்கிற, அப்புறம் வந்து டாரிஃபும் வெயிட்டிங்கில் இருக்கிறதாக சொல்கிற இதில் நியூஸ் வந்திருக்கு. இப்போ ட்ரம்ப்புடைய டாரிஃப் நியூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்தியாவில் அதாவது இந்தியா யூஎஸ் ட்ரேடில் இந்தியன் டீம் டு விசிட் வாஷிங்டன் ஃபார் அனதர் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ். அதாவது இந்தியாவுடைய டீம் வந்து ஒரு அடுத்த ரவுண்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. டோட்டலி மை ஆப்ஷன் வாட் டொனால்ட் ட்ரம்ப் செட் 500% டாரிஃப் ஃபார் இந்தியான்னு சொல்கிறாப்புல. இது பாருங்க, ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு டைம்ஸ் நவ்ல. அண்ட் ஏற்கனவே பியூட்டிஃபுல் பில், பிக் பியூட்டிஃபுல் பில்ல 500% ரஷ்யா கூட தொடர்பு வச்சிருக்கவங்களுக்கு டாரிஃப் போடுவோன்னு ஒரு இது இருந்தது. இப்போ வந்து இது டோட்டலி மை ஆப்ஷனுங்கிறாரு. அப்புறம் வந்து இந்தியா சிவில் 200% மெடிசின் 50% காப்பர், அது நேரத்தே வந்தது தான் நியூஸு. அப்புறம் பிரேசிலுக்கு 50% போட்டிருக்காரு. இதுதான் இது. இந்தியா வந்து டாரிஃப் பற்றி நம்ம என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்தியா டாரிஃப் அதே தான். இந்தியா டாக் ஸ்ட்ராங் ஸ்டாண்டு ரிலேட்டரி டாரிஃப்ஸ் பிளான்ட் அகேன்ஸ்ட் யூஎஸ் அண்ட் ஸ்டீல். அதான் ஸ்டீல் மேலே யூஎஸ்க்கு போட போகிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஓகே, இதுதான். வேற உக்ரைன் பற்றி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். டூ சைனீஸ் நேஷனல் அரெஸ்டட் இன் நெப்டியூன் மிஷேல் எப்னிஸ் கேஸ். இந்த கார்டியனில் வந்திருக்கு. வேற உக்ரைன் பற்றி வேற முக்கியமான செய்தி எதுவும் இல்லை. காசா சீஸ்ஃபயர் பற்றி எதுவும் வந்திருக்கான்னு பார்ப்போம். இஸ்ரேல் கில் 47 இன் காசாஸ் டிஃபிகல்ட் ட்ரூ ஸ்டாக்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சில்ட்ரன் கியூயிங் ஃபார் சப்ளிமெண்ட்ஸ் கில்ட் இன் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் இன் காசா ஹாஸ்பிட்டல் சேஸ். பிபிசியில் வந்திருக்கு இந்த நியூஸு. காசா அண்ட் எண்ட் ஆஃப் த ஹியூமனிட்டி த ஹிந்துவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஓகே, இதுதான். இது வந்து காசா சீஸ்ஃபயர் பற்றி எதுவும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப்பும் அண்டு நெதன்யாகவும் 2 ரவுண்ட் டாக் பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ வந்து என்பிசி நியூஸு ஹமாஸ் அக்ரீஸ் டு ரிலீஸ் 10 ஹோஸ்டேஜஸ் அஸ் பார்ட் ஆஃப் காசா சீஸ்ஃபயர். அதாவது ஒரு 10 பேரை ரிலீஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. என்பிசி நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் தான் சீஸ்ஃபயர் வரும்னு இஸ்ரேலி ஆஃபீஸர் சொன்னதாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. அப்புறம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொத்தர் டு லீட் காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் டென்டேட்டிவ் சீஸ்ஃபயர் டீல். மறுபடியும் அந்த காசாவை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது மீடியா லைன்லேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான நியூஸ்கள் இனிமேல் தான் வரும். சரி, இவ்வளோதான் நியூஸு. மற்றபடி வேற அன்னைக்கு ஆப்ஷன் செயின் பார்த்துருவோம். ஓகே, ஆப்ஷன் செயினில் வந்து இன்னைக்கு எக்ஸ்பைரி டே வந்து ஒரு கீழ் சைடு நடந்து முடிஞ்சுது. அதனால் இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அந்த க்ளோஸ் ஆனதுனால கரெக்டான இது இருக்காது. அதனால் நம்ம பார்க்க தேவையில்லை. அடுத்த ஈவெண்ட்ஸ் பார்த்துடலாம். எக்கனாமிக் காலண்டரில் இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் வந்து முக்கியமான ஈவெண்ட்ஸ் வந்து யூரோப்புடைய இன்ஃப்ளேஷன் டாட்டா, அப்புறம் வந்து இன்னைக்கு இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 30 இயர் பாண்ட் ஆக்ஷன் இருக்குது. அப்புறம் இந்தியாவுடைய தாம்சன் ரிட்டர்ஸ் ஐபி எஸ்ஓஎஸ் பிசிஎஸ்ஐ அந்த டேட்டா வர வேண்டியிருக்கு. இதுதான் முக்கியமான ஈவெண்ட் இன்னைக்கு. அப்புறம் நம்ம டெக்னிக்கலாக கடைசியாக பார்க்கலாம். நம்ம நிஃப்டியுடைய இது வந்து 4 ஹவரில் வரைவோம். நம்ம நாளாக நம்ம இந்த 4 ஹவரில் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக கிடைக்கும். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கணும். அதுதான் நமக்கு மெயின். ஓகே, இது வந்து ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் போட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நிஃப்டி மேலே கீழே போட்டு போய் ஏற்கனவே பிரேக் அவுட் கொடுத்தது புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்னை. இப்போ வந்து இதை நம்ம இதில் வரைஞ்சா தெரிய வரும். பாருங்க, மேலே போச்சு, கீழே வந்தது, மறுபடியும் மேலே போச்சு, மறுபடியும் கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதாவது 25,000 பக்கத்தில் வர்றது ட்ரை பண்ணுது. அது இந்த ரிசல்ட்ஸு அண்டு டாரிஃபை
பொறுத்து தான் இது 25,000 வரைக்கும் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுமா இல்லை இந்த இடத்துல திரும்பிடுமாங்கிறது நமக்கு டைம் தான் பதில் சொல்லும். சரியா? வேற எஃப்ஐ டேட்டா நம்ம நேற்றே பார்த்தோம், மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். எஃப்ஐடிஏ டேட்டா, எஃப்ஐஸ் வந்து ஒரு மீட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அதாவது வாங்கவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் பாருங்க. 77 கோடி வாங்கியிருக்காங்க, 26 கோடிக்கு விற்றுருக்காங்க, 327 கோடி. இப்படி ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மூமெண்ட்ஸ் தான் இருக்கு. சரியா? சரி, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.